உடல் பருமனாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகள்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் செஞ்சும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு வந்து உடல் எடையே குறையாது. நிறைய பேர் வந்து மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பி போயிடுவாங்க. ஸோ அப்போ உடல் எடை குறைக்கிறதுக்காக அவங்க பண்ணுற உணவு முறை மாற்றங்களில் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, ஏன் வந்து அவங்களுக்கு உடல் எடை குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லாமல் அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நான் பிவி ராஜன், ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வரீங்கன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் ஷேர் பண்ணுங்கள். உடல் எடை அதிகமாக இருக்குது, அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னா அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உந்துதலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க உடல் எடையை குறைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளியில் வந்துடலாம். ஸோ உடல் எடையே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறையா வீடியோஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ பேசிக்காகவே வந்து ஒருத்தங்களுக்கு என்ன ஒரு நாளைக்கு சக்தி தேவையோ அந்த சக்திக்கு மீறி அவங்க சாப்பிடும் பொழுது அது வந்து உடல் பருமனாக மாறுது. அதாவது கொழுப்பாக உடம்புல சேமிக்கப்படுது. அதனால தான் உடல் எடை இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது உடல் எடை குறைக்கணும்னு சொல்லி ஒருத்தர் ஈடுபடுறாரு, அவருக்கு ஏன் உடல் எடை குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு வழிமுறையை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ அந்த வழிமுறையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து கஷ்டப்பட்டு ஒரு 10 கிலோ வெயிட்டை குறைச்சிடுவாங்க. ஆனால் அந்த வழிமுறையை அவங்க ஃபாலோ பண்ணாங்கல்ல, அந்த வழிமுறை வந்து ஒரு அன்றாடம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு தவறான வழிமுறை. அதாவது கிராஷ் டயட்னு சொல்லுவாங்க. எதையாச்சும் பண்ணி எப்படியாச்சும் பண்ணி குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேகம் வரும். ஸோ அந்த வேகத்தில் அவங்க பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு 10 கிலோ குறைச்சிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த 10 கிலோ வந்து கொஞ்சம் நாள் கழித்து ஃபாலோ பண்ண முடியாதனால ஏறிடும். இப்படி ஒரு 4-5 டைம்ஸ் வந்து அவங்க வந்து உடம்பு குறைக்கிறது ஏற்றுறதுன்னு சொல்லி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க என்ன தான் டயட் எடுத்தாலும் சரி இவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் குறையவே குறையாது. ஸோ ஒரு மாதிரி ஸ்டாக்னட்டாக வந்து இருந்துடும். ஸோ இப்படி அடிக்கடி வந்து ஒரு தவறான முறைகள், அதாவது அறிவியல் பூர்வமாக ஒரு லாங் ஸ்டாண்டிங்க்கு லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட் இல்லாமல் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு இல்லைன்னா ஒன்று பார்த்துட்டு அதுலேருந்து பண்ணுறது வந்து தப்பு. ஸோ இதுதான் எல்லோரும் பண்ணுற காமனான மிஸ்டேக். ஸோ உடல் எடையை வந்து கிராஜுவலாக குறைக்கணும். ஒரு வாரத்துக்கு 1% தான் குறையணும். இப்போ நீங்கள் 70 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 700 கிராம் குறைஞ்சா போதும். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு குறையுது அப்படின்னாக்க ஆரம்பத்தில் வேணால் குறையலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சதுன்னா அது வந்து தப்பு. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி உடம்பை வந்து குறைக்கிறது ஏற்றுறது, அதாவது ஒரு சயின்டிஃபிக்காக கரெக்டான ஒரு டயட்டீஷியன்ஸ் வச்சு இல்லைன்னா ஒரு நியூட்ரிஷன்ஸோட அட்வைஸ் இல்லாமல் ஏற்றியெல்லாம் இறக்குனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் வரும். ஒரு ஸ்டேஜில் வந்து உடம்பு குறையவே குறையாது. ரெண்டாவது விஷயம், இவங்க எப்பயுமே வந்து இந்த தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மெனு ஒன்று வச்சுருப்பாங்க. எனக்கு இது பிடிக்கும், இதை சாப்பிடுவேன், காலையில் மதியானம் இதை சாப்பிடுவேன், நைட்டு இதை சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி நிறையா வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய உணவு அட்டவணை வந்து ஒரு வித்தியாசமாக அவங்க வந்து ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து இவங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க உடல் பருமனாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். ஓகேவா? இந்த விஷயங்கள் வந்து மாற்றவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றவே கூடாது, ஆனால் ஒயிட்டை மட்டும் குறைஞ்சிடணும் அப்படிம்பாங்க. இதுக்கு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற விஷயந்தான் இன்றைக்கி உங்களோட உடல் பருமனுக்கு காரணமாக இருக்குங்கிறப்போ அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றாமல் எப்படி வந்து வெயிட்டை குறைக்கிறது? இதனால் யோசிக்கணும். ஸோ அப்போது ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணணும். ஒரு மாற்றம் வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டு மைண்ட் லெவலில் மாறணும். இதெல்லாம் சாப்பிட்டாக்கா எனக்கு வெயிட்டு குறையாது, இதெல்லாம் மாற்றினா தான் எனக்கு வெயிட்டு குறையும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உள்வாங்கி அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ ஒரு டயட் ஒன்று வாங்குகிறாங்கன்னாலும் அந்த டயட்டை வந்து வாங்கிட்டு ஐயோ இதெல்லாம் இல்லையே, இதில் நீங்கள் கொடுத்த டயட்டில் வந்து இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, இதை கொஞ்சமாச்சும் சேர்த்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லலாம் கேட்க வேண்டியது. ஸோ அப்போ வந்து ஒரு டயட் அப்படின்னாக்க நீ ஏற்கனவே சாப்பிட்டதுனால தான் உனக்கு இப்படி இருக்குது, அப்போ இதெல்லாம் மாற்றினா தான் உனக்கு குறையும் அப்படின்னு சொன்னோன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். மூணாவது முக்கியமான விஷயம், இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இதெல்லாம் வந்து உடல் பருமனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். அந்த காரணம் அப்படிங்கிறது நான் எதையுமே குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை, அவங்களுக்கே தெரியும்.
இந்த மாதிரி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். அதை வந்து நிறையா தடவை கேட்டிருப்பாங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் குறை, இதெல்லாம் அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவங்களால அதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. இது எப்படியாச்சும் நான் வந்து வேறு இந்த ஃபார்மில் இல்லைனாலும் வேறு ஒரு ஃபார்மில் சேர்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா வந்து இப்போ நான் டெய்லி வந்து காலையில் ஒரு ஜூஸு, நைட்டு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜூஸ் குடிக்காத, ஜூஸை கட் பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அப்போ நான் வந்து பழமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ்லாம், அதாவது பழம் சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்லலை, ஜூஸ் குடிக்கிறது தப்பான்னா தப்பு தான் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு. இப்போ பழமாக சாப்பிட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போது எதாச்சும் ஒரு விதத்தில் வந்து நான் வந்து இதை வந்து அடைஞ்சிடணும், இதை வந்து சாப்பிட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ எது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தெரியுதோ அதை வந்து நீங்கள் வந்து அப்ரப்டாக நிறுத்திடணும். உங்களுக்கே தெரியுது அதை உடனே ஸ்டாப் பண்ணிடணும். 4வது விஷயம் வந்து, நான் வந்து முன்னாடியெல்லாம் இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ வந்து இவ்வளோ தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு வெயிட்டு குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஸோ அந்த இவ்வளோ சாப்பிடும்போது இருந்ததை விட இவ்வளோ குறைச்சதுக்கப்புறம் வெயிட் வந்து குறைஞ்சிருக்குமானா குறைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுருக்கும். இதுக்கப்புறம் குறையாமல் அப்படியே அதே வெயிட்லேயே இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, பாடி வந்து மெட்டபாலிக்காக வந்து அந்த வெயிட் வந்து இந்த குறிப்பிட்ட உணவு இந்த அளவு உணவுலேயே வந்து அதை மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த வெயிட் வந்து லூஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து மெட்டபாலிக் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணணுன்னா சும்மா பிரேக் பண்ண முடியாது, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு எஃபோர்ட்லாம் போடணும். அப்போ தான் வந்து பிரேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெட்டபாலிக் கண்டிஷன்னால நிறைய பேருக்கு வந்து வெயிட் குறையாமல் இருக்கும். அவங்களாம் வந்து ப்ராப்பராக ஒரு டயட் எடுத்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ராப்பரான அட்வைஸோட டயட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வெயிட் குறையும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்னங்கிறத பார்க்கணும். 5th ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் வந்து உடற்பயிற்சி செய்யணும், நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் நல்லா தெரியும், நம்ம வந்து நடந்தோம் இல்லை ஏதாச்சும் இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வெயிட் குறையும், இதனால் நம்ம கலோரிஸ் எல்லாம் பேர்ன் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி வந்து வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து அவங்க என்ன வாக்கிங் போகிறாங்களோ அதெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்துடுவாங்க. 10 கிலோமீட்டர் நடந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த 10 கிலோமீட்டர் நடந்ததுக்கப்புறம் ஒரு டயர்ட்னஸ் வரும்ல, அந்த டயர்ட்னஸில் என்ன பண்ணுவாங்க, போய் பார்த்தீங்கன்னா தான் 10 கிலோமீட்டர் நடந்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லி இவங்களாவே அதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இவங்க டயட்டில் வந்து தேவையில்லாத ஏதாச்சும் ஒன்று சேர்த்து எக்ஸஸாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, இவங்க 10 கிலோமீட்டர் நடந்தது வீணாக போயிடும். ஸோ மறுபடியும் வந்து இவங்க சாப்பிட்டு அதை வந்து காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் எப்படி உடல் எடை குறையும்? உடல் எடை குறையாது. ஸோ அப்போ எப்போயுமே வந்து கன்சிஸ்டண்ட்டான ஒரு மெத்தட் இருக்கணும். என்றைக்குமே வந்து ஒரு ஆர்வ கோளாறில் வந்து நிறையா பண்ணுறது, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, ஒரு வாரம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயம் பண்ணுறோமா, ஒரு மாற்றம் பண்ணுறோமா, அதை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படியே கொண்டு போய் தான் வந்து நம்ம வந்து குறைக்க முடியுமே தவிர தடாலடியாலாம் அதை வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்னாக்கா இதிலலாம் ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட்டே ஆகாது. இந்த உடல் எடை குறைக்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமாக வச்சுக்கிறது. எப்படியாச்சும் குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி இதையே வந்து திங்க் பண்ணிவிட்டு இதையே வந்து தாட்லேயே வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிட்டு அதாவது சாப்பிடாதீங்கன்னு சொன்னோன்னா ஐயோ இன்றைக்கி இதை சாப்பிட்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயத்துலேயே இவங்களுடைய மைண்ட் எப்போயுமே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த தாட்லேயே அவங்க இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிரும். இந்த எக்ஸஸான ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பாடியில் வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதனாலேயே வந்து இவங்களுக்கு வந்து வெயிட் குறையாது. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து உடல் எடையை குறைக்கிறது இல்லாமல் ஒரு கேஷுவலான அப்ரோச்சாக இது வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு உடல் எடை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்ததே தான். யூஸ்வலாக வந்து ஒரு டயட் வாங்குகிறாங்க இல்லைன்னா வெயிட் குறைக்கணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலிஸ்டிக்காக நான் வந்து இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.